திரு பாபுமுருகவேல் பார்த்துருப்பீங்க, 2 கட்டமா தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. இது நடைமுறை சாத்தியம் என்ன? எந்த அளவுக்கு இதை சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே சாத்தியப்படக்கூடிய திட்டங்களைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் வழங்கியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். காரணம், சாத்தியப்படாத விஷயத்தையும் சாத்தியப்பட வைப்பதற்குண்டான அசாத்திய திறமை எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு கொரோனா பெருந்தொற்று உலகெங்கும் இருக்கிற போது இந்தியாவிலே அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக தமிழகத்திலேயும் அதனுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது. அப்படி இருக்கிற போது எந்த விதமான வரி வருவாயும் அரசாங்கத்திற்கு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மக்களை இந்த பிணியிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தில் எந்த விதமான இடர்பாடுகளும் வந்துவிடக்கூடாது என்கிற அந்த நோக்கத்தோடு ஏறத்தாழ 19-20 மாதங்கள் எந்த விதமான வரி வருவாயும் அரசாங்கத்திற்கு இல்லை. அதே நேரத்தில் கடனும் வாங்கவில்லை. இருக்கிற மூலதனத்தை வைத்து எந்த விதமான வரி வருவாயும் இல்லாத போதும் ஒரு சிறப்பானதொரு ஆட்சியை கொடுத்து அந்த பிணியிலிருந்து மக்களை காப்பாற்றி ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கி கொடுக்கக்கூடிய விலையில்லா பொருட்களை ஒவ்வொரு ரேஷன் கடைகளும் கொடுக்கக்கூடிய அந்த விலையில்லா பொருட்களை தொடர்ந்து அவர்களுக்கு வழங்கி அரசு நிர்வாகத்தையும் பேணி காத்து அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எந்த விதமான இன்னலும் ஏற்படாத அளவிற்கு அவருடைய மாத என்னோட கேள்வியுமே அங்க இருந்தது. அப்போ ஒரு அண்மையில ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, கடந்த ஆண்டு நாங்க ஆட்சி செய்யும் போது 5.1 லட்சம் கோடியாக இருந்த நிதிச்சுமை கடன் இப்போ அது 2 மடங்கு ஆயிடுச்சு அப்படின்றாரு. இப்போ நிதிச்சுமையை ஓரளவுக்கு அவருக்கு தெரியும், இப்போ முன்பு இருந்ததை விட அதிகமாயிருச்சு அப்படின்னு. அப்போ இந்த சூழல்ல எப்படி அதை கையாள முடியும்னு நான் கேட்குறேன். இந்த மாதிரியான இலவச அறிவிப்புகள், இலவசங்கள் சொல்றது அப்படின்றது இப்போ ஏற்கனவே திமுக அரசு 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க மகளிருக்கு. இப்போ குலவிளக்கு திட்டம் மூலமா 2000 ரூபாய் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றீங்க. இது எப்படி சாத்தியமா இருக்குன்னு? அதுதான் சொல்றேன். எந்த விதமான வரி வருவாயுமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலையும் அரசாங்கத்தை சிறப்பாக நடத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், ஆனால் எடப்பாடியார் தலைமையிலான அரசாங்கம். வருவாயே இல்லாத போது அது போன்ற ஒரு சிறந்த அரசாங்கத்தை கொடுத்த எங்களால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வரி வருவாய் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த வரி வருவாயை பெருக்கக்கூடிய அந்த அறிவும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்கிறது. வரக்கூடிய அந்த வரி வருவாயிலிருந்து இது போன்ற விலையில்லா திட்டங்களுக்கு நிதி பகிர்வை கொடுத்து அதன் மூலமாக அரசாங்கத்திற்கு எந்த விதமான பிணக்கும் ஏற்படாமல் ஏற்கனவே இருக்கிற வட்டி மூலதனத்திற்கும் அரசு ஊழியர்களுடைய சம்பள மூலதனத்திற்கும் ஓய்வூதிய மூலதனத்திற்கும் எந்த விதமான பங்கமும் ஏற்படாத அளவிற்கு நிதி பகிர்வை சமமாக கொடுத்து அதன் மூலமாக எங்களுடைய நிர்வாகத்தை நடத்துவதற்குண்டான திறமையும் ஆற்றலும் எங்களுக்கு இருக்கிறது என்ற அந்த அடிப்படையில் தான் இது போன்ற வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இதை நிச்சயமாக எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எங்களால் நடத்தி முடிக்க முடியும் என்று எங்களுக்கு தெரியும். 10 ஆண்டுகள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது அதில் 5 ஆண்டுகள் பிரதான எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற போது அவர் சட்டசபையில் பங்கெடுத்திருக்கிறார். அப்போது தமிழக அரசாங்கத்தினுடைய நிதிச்சுமை எந்த அளவுக்கு இருக்கிறது, அதை எந்த அளவிற்கு நாம் பேணி காக்க முடியும் என்பதை உள்வாங்கித்தான் அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இருந்திருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளிலும் நாங்கள் அதே நிதிநிலை அறிக்கையில் பங்கெடுத்திருக்கிறோம், விவாதங்களில் பங்கெடுத்திருக்கிறோம். தமிழக அரசாங்கத்தினுடைய நிதிச்சுமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரிகிறோம். வரி வருவாய் எந்த அளவுக்கு இருக்கிறது, வட்டி மூலமாக எந்த வருவாய் இருக்கிறது, அது போன்ற வருவாய்கள் எல்லாம் எங்களுக்கு தெரிந்ததன் அடிப்படையில் தான் இதை இந்த நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு சென்றோம் என்று சொன்னால் இது போன்ற திட்டங்களுக்கு உண்டான நிதியை நாம் ஒதுக்க முடியும். அதன் மூலமாக நாம் கொடுத்த வாக்குறுதிகளை நிச்சயம் நிறைவேற்ற முடியும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த 2 தவணைகளாக 5 தேர்தல் வாக்குறுதிகளை முதல் கட்டமாகவும் 2வது கட்டமாகவும் நாங்கள் கொடுக்கிறோம். இதுல நிறைய கேள்விகள் இருக்கு, தொடர்ச்சியா பேசலாம். திரு தமிழன் பிரசன்னா, வணக்கம். அதிமுகவோட 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னும் திமுக தரப்புல இருந்து தேர்தல் வாக்குறுதிகளுக்கான கருத்து கேட்பு கூட்டம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்னும் அவங்க எதுவும் ஃபைனலைஸ் பண்ணலை. இந்த சூழல்ல தேர்தல் களத்துல அல்லது தேர்தல் அறிக்கை அறிவிப்புல அதிமுக முந்துது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த கேள்வி ஊடாக ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி முயற்சிக்கிறார். ஏன்னா நீங்க 2011 தேர்தலா இருக்கட்டும், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை வந்த காலையில வருதுன்னா சாயங்காலம் வெளியிடுவாங்க. அதே மாதிரி இவர் நாடாளுமன்ற தேர்தலை ஒருங்கிணைக்கிறப்ப நாங்க 20ஆம் தேதி வெளியிட்டா, இவர் 22ஆம் தேதி காலையில. இந்த விமர்சனங்கள் பதில் சொல்றதா? அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இப்ப முதல் கட்ட அறிக்கையை எடுங்களேன். புதிதாக உங்கள்கிட்ட என்ன யோசனை இருக்கு, இந்த மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க, இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? 10 வருஷம் ஆண்டீங்க. 10 வருஷத்துல 537 தேர்தல் வாக்குறுதிகளையும் 506 110 அறிவிப்புகளையும் சட்டமன்றத்துல கொண்டு வந்தீங்களே, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் இல்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்னலாம் திட்டம் கொண்டு வந்துச்சோ அதுக்கு ஒரு பிளஸ் போடு, அந்த பிளஸை தேர்தல் அறிக்கையை அறிவி அப்படின்னு சொல்றது ஈயடிச்சாங்காப்பியை விட மோசமா இருக்கு.
அதை விட முக்கியமா என்னன்னா, நான் மரியாதைக்குரிய கற்றறிந்த வழக்கறிஞர் பாபு முருகவேல் அவர்கிட்டையும் சொல்லி, எடப்பாடிகிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற திட்டமெல்லாம் இப்ப நடைமுறையில இருக்கு. இப்ப நடைமுறையில இருக்கிற திட்டத்தை வந்து அவரு புதுசா அறிவிச்சேன், அது தேர்தல் வாக்குறுதின்னு எந்த விதத்துல அவர் சொல்றாரு, இல்ல எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒண்ணு வச்சு ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு உதாரணத்தை எடுங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குழு அமைக்குது, டிசம்பர் மாதம் ஒரு குழு அமைக்குது. மரியாதைக்குரிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மாவட்டம் வாரியா போங்க, அங்க உள்ள மக்களை சந்திங்க, அவங்களுடைய கோரிக்கைகளை த இன்டென்சிஃபை சர்ச், அதன் மூலம் அவர்கள்ட்ட ஏற்கக்கூடிய கேள்விகளை மாவட்ட வாரியா நம்ம சரி பண்ண முடியும். அப்பதான் வந்து இன்க்ளூசிவ் growth ஆஃப் ஸ்டேட்டை வந்து கொண்டு வர முடியும்னு மாவட்டம் தோறும் அனுப்பி கொண்டிருக்காங்க. இன்றைக்கு கூட வந்து சென்னையில தேர்தல் கருத்து கேட்பு குழு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நோக்கங்களை அதே எடப்பாடி பழனிசாமி நாங்க அறிவிச்ச ஒரு 15 நாள்ல ஒரு குழு அமைச்சார். அந்த குழு மக்களை சந்திச்சாங்களா, இல்ல போனாங்களா, கருத்து கேட்டாங்களா, இல்ல ஒரு அறிக்கையாவது தாக்கல் பண்ணாங்களா? எதுவுமே பத்திரிகையில இல்ல. திடீர்னு அவரு எழுந்திரிச்சாரு, 2000 ரூபாய் இதுக்கு பாபு முருகவேல் பதில் நான் இதை முடிச்சிடறேன், 2000 ரூபாய் முடிச்சேன், 2000 ரூபாய் கொடுக்க போறேன்னாரு. 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னப்பயே மக்கள் நம்பல. இப்ப 2000 ரூபாய் எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நாங்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம். அதை போலவே சொல்லாத திட்டங்களை மரியாதைக்குரிய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அது புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியிலே இல்லை. அந்த திட்டங்களால் இன்னைக்கு வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை வந்து 19% உயர்ந்திருக்கிறது. அதே போல காலை உணவு திட்டம், நீங்க அந்த பச்சிளம் குழந்தைகளுடைய பசியாறுகிற அந்த தன்மை இருக்குல்ல, அது அரசு பள்ளிகள் வந்து 1லிருந்து 5ஆம் வகுப்பு பண்ணோம், அதற்கு பிறகு வகுப்புகளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இன்னைக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் வரைக்கும் அந்த காலை உணவு திட்டத்தினால் இடைநிற்றல் குறைந்திருக்கிறது. ஒரு இல்லம் தேடி கல்வியை முதல்ல கொண்டு வந்தோம். இல்லம் தேடி கல்வியில ஒரு சின்ன டிராபேக் இருந்துச்சு, பிள்ளைகளுடைய கற்றல் திறன் குறையுதுன்னு. கற்றல் திறனை குறைபாடு எதுல இருந்து வருதுன்னா ஊட்டச்சத்து குறைபாடு. அந்த ஊட்டச்சத்து குறைபாடை சரி பண்ணணும்னா காலை உணவு திட்டம்னு கொண்டு வந்து இல்லம் தேடி கல்வியிலிருந்து காலை உணவு திட்டத்தின் மூலம் இன்றைக்கு சுதந்திர இந்திய வரலாற்றிலேயே வேறு எந்த மாநிலமும் செய்ய முடியாத 99.9% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எலிமெண்டரியில கொண்டு வந்திருக்கும். இந்த சாதனை ஒரு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசும் வாங்கல்ல, அதற்கு இலக்கணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் ரொம்ப இன்னைக்கு அவர் அறிவிச்சதுல சரி ஏதோ 2ஆம் கட்ட தேர்தல் ஏதோ புதுசா அறிவிக்க போறாரு அப்படின்னு பார்த்தேன். சிறுபான்மையின மகளிருக்கு வந்து வட்டி இல்லா கடன் கொடுப்பேன் அப்படின்னா, இந்த திட்டத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் வந்து 2006-11 ரெஜியூம்லயே கொண்டு வந்துட்டார். வட்டி இல்லா கடன் அவங்களுக்கு சிறப்பு சுய உதவிக்குழு அந்தஸ்து கொடுத்து 2006-11 கொடுத்துட்டார். அதை போலவே வந்து நீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அறிவித்திருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க மாற்றுத்திறனாளிகளுடைய மேன்மை இருக்குல்ல, அவர்களுக்கு 3.5% 3% இடஒதுக்கீடா இருக்கட்டும். இன்னைக்கு உள்ளாட்சிகளில் தேர்தலே இல்லாமல் அவர்களும் அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில நாங்க சொல்லவே இல்லை. ஆனால் இது ஒரு யுக புரட்சி, மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வில் ஒரு யுக புரட்சி. சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள் வந்து தனக்கான ஆசிரியர்களை தானே நியமித்துக் கொள்ளலாம். இது தடை செஞ்சது அம்மையார் ஜெயலலிதா. இவ்வளவு பெரிய போராட்டம், 10 ஆண்டு கால போராட்டம் நடத்தினார்கள் சிறுபான்மையின கல்வி நிறுவனங்கள். ஆனால் அதற்கு விடை கொடுத்தது இதெல்லாம் நாங்க தேர்தல் அறிக்கையிலே சொல்லல. ஆனால் சொல்லாததையும் செய்து நம்ம முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார். நான் வந்து முதல் பேட்டி அப்பதான் முதலமைச்சரா பொறுப்பேற்று விட்டு வந்தார். எனக்கு வாக்களித்தவர்களும் எனக்கு வாக்களிக்காதவர்களும் ஐயோ இவருக்கு ஏன் நாம் வாக்களிக்கவில்லையே என்று வருத்தப்படுகிற அளவிற்கு தான் என்னுடைய ஆட்சி அமையும் என்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். என் பாசத்திற்குரிய சகோதரர் பாபு முருகவேல் பொருளாதார புள்ளி விவரங்களை எல்லாம் சொன்னார். நான் ஒத்துக்கிறேன், கொரோனா இருந்துச்சு. கொரோனா காலத்துக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? கொரோனா காலம் முன்னாடி என்ன பண்ணீங்க? கொரோனா வந்தது நானும் ஒத்துக்கிறேன். கொரோனா காலத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க? அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தையும் நான் இப்ப கேள்விக்குறியாக்குறேன். அப்ப பொருளாதார வளர்ச்சி என்ன இருந்துச்சு? இந்திய வரலாற்றிலேயே டபுள் டிஜிட் பொருளாதாரம். இது நாங்க எப்ப சொல்றோம்னா தேர்தலுக்கு முன்னாடி சொல்றோம். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு எதிர்கட்சி தலைவராக திருச்சியில சிறுகனூர்ல ஒரு மாநாடு போட்டு 7 முழக்கத்தை சொல்லி முதல் முழக்கமே நான் ஆட்சிக்கு வந்தால் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவேன், டபுள் டிஜிட் பொருளாதாரம். இவங்க விட்டுட்டு போறப்பையும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவையும் சரி, அம்மையார் ஜெயலலிதா விட்டுட்டு போனப்ப 55 கோடி டெபிசிட்ல இருந்துச்சு. இவர் எடப்பாடி விட்டுட்டு போறப்ப 80,000 கோடி டெபிசிட். இன்னைக்கு வெறும் 22,000 கோடி தான். இதை குறைத்து இருக்கிறோம். 1.5 லட்சம் ஏழை விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்துருக்கோம். 10 ஆண்டு காலத்துல ஒரு மின்சார கனெக்ஷன் கூட அவங்க கொடுக்கல. அப்ளிகேஷன் வாங்கினதோட சரி. நாங்க 1.5 லட்சம் பேருக்கு 1.5 லட்சம் ஏழை விவசாயிகளுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இது எல்லாம் அதை போலவே அந்த மின்சார வாரியத்துக்கு கட்ட வேண்டிய கடன் இருக்குல்ல, அதுல கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி கடன் அடைச்சிருக்கோம்.
கடன் அடைச்சிருக்கோம். எடப்பாடி பழனிசாமி அறிவித்த இந்த அறிவிப்புகள் எதுவுமே கவர்ச்சிகரமா இல்லை அப்படின்றீங்க. கவர்ச்சி ஏற்கனவே நடைமுறையில இருக்க திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நான் தான் சொல்றேன், சிறுபான்மையின மக்களுக்கான சிறப்பு சுய உதவிக்குழு 2006-11 கலைஞர் கொண்டு வந்தது. அவர்களுக்கு வட்டி இல்லாத கடன், எந்த சுய உதவி குழுக்கும் வட்டி இல்லை, எந்த சுய உதவி குழுக்கும் வட்டி இல்லை, வட்டி இல்லா கடன் கொடுக்குறேங்கிறார். அதை போலவே அவர்களுக்கான சிறப்பு அந்தஸ்து 2006-11 கொடுக்கிறார். இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு முதல் முறையாக இந்தியாவிலேயே சிறுபான்மையின மக்களுக்கு பேக்வர்ட் கிளாஸுக்கு பொருளாதார மேம்பாட்டு வாரியம்னு கொண்டு வந்தது கலைஞர் தான். அந்த பொருளாதார மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் சிறுபான்மையின மக்களுக்கு சிறப்பு அந்தஸ்து, அவர்களுக்கான கல்வி, இன்னும் ஆண்கள் சுய உதவி குழுவே சிறுபான்மையின மக்களுக்கு உண்டு. இதையெல்லாம் கொண்டு வந்துட்டு அதை அப்படியே அவர் இன்னைக்கு வாசிச்சது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு அந்த குழுவுல பாபு முருகவேல் போன்ற நண்பர்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்ல அறிக்கையா முயற்சி பண்ணலாங்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.